சிவாய நம. நற்றுணையாவது நம சிவாயவே. ஸ்ரீகண்ட தரிசனம். இது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் குரல். நமது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சங்கத்தினர் அனைவருக்கும், சொந்தங்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். கூத்தூர் கார்த்திகேய சிவம். கேயூர குண்டல கிரீட விபூஷிதாங்கம் ஹஸ்தோத்பல கடிகர திருதராஜவேஷம் ருத்ராட்ச ருத்ர ஜபபூதி லலாடபாஜம் தியாயே திரிபங்க சிவசுந்தர மூர்த்தி ரூபம். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அவதரித்த தலம் திருநாவலூர். ஆடி சுவாதி. தடுத்தாட்கொண்டுள்ளார் எம்பெருமான் பரமேஸ்வரன். பித்த பிறை சூடி பெருமான் அருளால, பித்த பிறை சூடி பெருமானே அருளால, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன், மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருற்றுரையுள் அத்தா உனக்கு ஆலாய் இனி அள்ளேன் அல்லேன் எனலாமே. முதல் பதிகம். அடுத்த கைலாயமலைக்கு போகும் வகையில் எம்பெருமான் தடுத்தாட்கொண்டு வெள்ளை யானை மீது ஏறி நண்பரோடு சேரமான் பெருமானோடு வெள்ளை யானை மீது ஏறி செல்கின்றார். கடைசி பாட்டு. தானனை முன் படைத்தான் அதறிந்ததன் பொன்னடிக்கே நானன பாடலந்தான் நாயேனனை பொருட்படுத்து வானன வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நமது ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் பூஜை ஆரம்பத்திற்கு முன்பாக சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய வர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று நமது சிவாச்சாரிய பரம்பரை ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் அவர்களை வணங்கி அதைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமஸ்கரித்து பூஜை வழிபாடுகளை துவங்கி வருகின்றோம். அதில் ஒன்றும் ஐயமில்லை. இருந்தும் நமது ஆடி சுவாதி நன்னாள், சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த நாள். அவருடைய பெருமையை சொல்லணும் என்றால் அப்பப்பா எண்ணில் அடங்காது சொல்லலாம். தெரிந்து கொள்வதே இன்னும் நிறைய இருக்கின்றது. அந்த விஷயத்தில் ரத்தன சுருக்கமாக சொல்லணும் என்றால், திருஞான சம்பந்தமூர்த்தி மயிலைக்கு செல்றார். அங்கு சிவநேச செட்டியார் என்பவர் பூம்பாவா என்று ஒரு பெண்ணை வளர்த்து வந்தார். அரவம் தீண்டி அந்த பெண் மாண்டு விட்டது. அதனுடைய அஸ்தியை அங்கு வைத்திருந்தார். அதை கொண்டு வரச் சொல்லி அதை ஆலயத்திலே வைத்து திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமான் பாடுகின்றார். அந்த அஸ்தியிலிருந்து உயிர் பிழைத்து பெண் உருவம் நின்றது. அதைத் தொடர்ந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் திங்களூர் தலத்தில் ஒரு குழந்தையை அரவம் தீண்டி சடலம் படுத்திருந்தது. அந்த சடலத்தை பாடி
உயிர் பிழைக்க செய்தார். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவிநாசியில் குளத்தில் ஜலமும் இல்லை, முதலையும் இல்லை, குழந்தையும் இல்லை. எம்பிரானை பரமேஸ்வரனை கட்டளையிட்டு குளத்தில் தண்ணியை வரச் சொல்லி, குளத்திலிருந்து முதலையை வரச் சொல்லி, முதலை வாயிலிருந்து குழந்தையை பெறச் செய்தவர், கட்டளையிட்டவர் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆகையினாலே அன்பினால் நாம் கட்டுப்பட்டவர். நமது உடல், உயிர், ஆவி எல்லாமே எம்பிரானுடைய, எல்லாமல்ல பரமேஸ்வரனுடைய அடிமை நாம். ஆகையினால அன்பு கட்டளை போட்டோமானால் அது ஜெயிப்பதற்கு வேற யாராலையும் முடியாது, சிவாச்சாரியாரால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் நாம். அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சடலம் இல்லாமல், சுக்லம் அங்கு அஸ்தியும் இல்லாமல், குளத்தில் ஜலமும் இல்லாமல், முதலையும் இல்லாமல், குழந்தையை தண்ணியை ஜலம் வர வைத்து குளத்தில், அந்த குளத்திலே முதலையை வரச் செய்து, முதலையின் வாயிலிருந்து எத்தனை வயதிற்கு அந்த குழந்தை வர வேண்டுமோ அத்தனை வயதிற்கு அந்த குழந்தையை வெளிவர செய்த மகா பிரபு நமது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள். ஆகையினாலே அவருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே நமது ஸ்ரீகண்ட தரிசனம், இது ஆதிசைவர்களின் குரல் அற்புதமான முறையில் இயங்கி வருகின்றது. ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் குடும்பம் பரமக்ஷேமமாக இருக்கவும், நமது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் ஒற்றுமையும் கூடி வாழ்ந்து கோடி நன்மை பெறவும் எல்லாம் வல்ல உமையொரு பாகனையும் பிரார்த்தித்து, சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் அவர்களையும் நமஸ்கரித்து, வாய்ப்பளித்த நமது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூத்தூர் கார்த்திகேய சிவாச்சாரியார். சிவாயன்மா. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதகே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதிசைவர்களின் குரலாக விளங்கும் ஸ்ரீகண்டர் தரிசனம் வாயிலாக ஆதிசைவர் உறுதிமொழி தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், கிரந்தம் ஆகிய 4 மொழிகளில் வெளியிடப்படுகிறது. இதோ ஆதிசைவர் உறுதிமொழி ஆங்கிலத்தில். ஆதிசைவர் pledge. By the immense grace of Sri Parvati Parameshwaran, I, born in the lineage of Adisaivas, am committed to realizing the Supreme Being and enlightening others. The responsibility and care of being a member of the Adisaiva community that follows the path of Thambiran's friend Sundarar are always with me. I will stand by my community and fight against those who, for their own selfish gain, unnecessarily try to harm our society with deceitful acts. I will not hesitate to bring to light the original agamas provided to Adisaivas by Shiva to protect and cherish them, and to assert that the authority to learn and handle the agama teachings belongs exclusively to the Adisaivas. I have the significant duty of passing down the greatness of our community to the next generation. For this purpose, I will engage in selfless service and join one of the organizations dedicated to our community's unity, growth, and protection, and I will work tirelessly for our community's welfare. By learning and teaching the Sivagamam and Tirumurai, I will ensure that our Adisaivar lineage flourishes with the unique identity of a community that adheres to traditional practices. I will always uphold the lifestyle of a traditional priestly community that does not deviate from the customs, culture, and regulations of our Adisaivar heritage.
I will take the responsibility of praying and striving to ensure that unmarried youths of our community get married within the Adisaiva society at the appropriate time. To strengthen the security of our community, I will cherish these social organizations with selfless service, support them, and work unitedly with all of you to establish stability with a unified vision. Let us unite. Let us act. Let us be resolute. ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.